அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கறைகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளது. மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி. கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 163.3 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய உயர் சிறப்பு மருத்துவ கட்டிடம் மற்றும் 2.45 கோடி மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதி கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொள்ளாச்சியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியும் திறந்தும் வைத்தார். கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிவதற்கு 2 இடங்களில் மட்டுமே பெட் சிடி ஸ்கேன் இருந்தது. தற்போது கோவை, சேலம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம் போன்ற 5 மாவட்டங்களில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைகளிலும் இந்த பெட்ஷீட் ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மேலும் இன்று கோவை அரசு மருத்துவமனையில் 26 கட்டண படுக்கை அறைகள், 100 தீவிர சிகிச்சைக்கான படுக்கைகள், 300 படுக்கை வசதிகள், 10 அறுவை சிகிச்சை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இந்த மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. மேலும் வால்பாறை, உடுமலைப்பேட்டை, வீரபாண்டி, ஈரோடு, சத்தியமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் புதிய கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். அதேபோல கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் மருத்துவத்துறைக்கு என 397.71 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணிகள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் மழை நீர்த்தேக்கத்தை போக்கும் விதமாக 10 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட உள்ளது. மேற்கு மண்டலமான 4 மாவட்டங்களுக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையிலான மருத்துவத்துறை அறிவிப்புகள் பெரிய அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை அறைகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக புதிய தேர்வாளர்களுக்கு கவுன்சிலிங் வைத்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. ஊட்டியில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலும் பல்வேறு துறைகளின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் என்கின்ற வகையில் 1273 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த 4 மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பணிகள், முடிவுற்றவைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 12 கோடி செலவிலான பெட் சிடி ஸ்கேன் ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே